ஈன்றாள் பசி காண்பாராயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. இந்த ஒரு குறளுக்கு இணையானவர்தான் என் தாய். வறுமையில்தான் நாங்கள் வளர்ந்தோம், வறுமையில்தான் வளர்க்கப்பட்டோம். 1960களில் நான் 7 வயது 8 வயது சிறுவனாக வளர்க்கப்பட்டவன். அந்த 1960களில் தமிழ்நாட்டை ஒரு பஞ்சம் சூழ்ந்தது. மழையில்லை, விளைச்சல் இல்லை, வேளாண்மை பொருள்கள் இல்லை, சாப்பிடுவதற்கு பணம் இருந்தாலும் வாங்குவதற்கு பொருள்கள் இல்லை. அன்றைய முதலமைச்சர் சொன்னார், ஏன் தமிழர்கள் எலிக்கறி சாப்பிடக்கூடாது என்று. நான் அவர்கள் பெயரையெல்லாம் சொல்ல விரும்பவில்லை. ஏன் எலிக்கறி சாப்பிடக்கூடாது என்று கேட்ட காலம் நாங்கள் வளர்க்கப்பட்ட காலம். அப்படி ஒரு வறுமை. இது குடும்பத்து வறுமை அல்ல, சமூகத்தின் வறுமை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வறுமை. ஒடுக்கப்பட்ட மக்களின், நடுத்தர மக்களின், வேளாண்குடிகளின் பெரு வறுமை இருந்த காலம். அந்த வறுமைப்பட்ட காலத்தில் எங்களுக்கு சோளச்சோறோ, கேழ்வரகு கூழோ, சாமைச்சோறோ ஏதோ ஒன்று எங்களுக்கு நேர்மையாய் உணவு ஊட்டி எங்களை வறுமையிலும் நேர்மையாய் வளர்த்தவர் என் தாய் என்பதுதான் என் தாய்க்கு நாங்கள் கொடுக்கிற மிகப்பெரிய புகழஞ்சலி. அந்த தாயை ஈன்றாள் பசி காண்பானாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை என்ற குறளை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தாய் வறுமைக்கு விரோதமாய் எங்களுக்கு நேர்மைக்கு விரோதமான செயலில் எங்களை ஆற்றுப்படுத்தியதில்லை. நாங்களும் என் தாய் வறுமைப்பட்டிருக்கிறாள் என்பதற்காக நேர்மைக்கு விரோதமான எந்த செயலையும் செய்ததில்லை, அவர்கள் செய்ய அனுமதித்ததில்லை. இந்த குறளோடு என் தாயும் வாழ்கிறார், வள்ளுவரோடு என் தாயும் நினைக்கப்படுகிறார்.